இன்னைக்கு இவங்க அசத்த பசங்க அப்படியே போயிடுறாங்க. பிள்ளைகளை பெற்று வளர்ந்து அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்துட்டு செய்தார்கள். வேதாந்தத்தில் படிக்கிறோம். சாமுவேலுடைய அம்மா சாரா, அவங்க அப்பா எல்கானா, அவங்களுக்கு குழந்தை இல்லை. கடவுள் குழந்தை வர கேட்கின்றார்கள். கடவுள் ஒரு குழந்தை கொடுத்துறார். 40 ஆண்டுகள் தீர்க்கதரிசி, 40 ஆண்டுகள் ஆசிரியர், 40 ஆண்டுகள் குருவா இருக்கின்றார்கள். ஆனா பாருங்க, இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, புதுக்கிறது ஒரு குழந்தை, அதை என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு மகளிங்கிற பேர் வேண்டாம், நான் என்ன பண்ண அதை திருப்பி ஒன்று கொடுத்துருந்தா, சப்போஸ் பெண் பிள்ளைய பிறகுதான் வச்சுங்க கொடுக்க தேவையில்லை. கடவுள் ஒரு பிள்ளை கொடுக்குறாரு. இந்த அம்மா அப்படி என்ன பண்ண கடவுளுக்கு ஆணிக்கா கொடுத்துறாங்க. என்ன அவங்க வேதம் சொல்லி படிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைய அங்கே சாதாரணமாக சாகல. அவங்க எப்படி செஞ்சாங்க, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படி யார் செஞ்சது, அந்த அவங்க எடுத்துருக்கிறாங்க. சும்மா ஒரு படத்தை கொடுத்து கடவுள் ஏமாத்தல. எப்படி இருந்தாங்க அவங்க? வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள், இறையாளர்கள் படிக்கும்போது பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு பேர பார்த்து 4 தலைமையை பார்த்து தலைமுறை பார்த்து என்ன பண்றாங்க தெரியுமா? பற்றி ஒரு சில வார்த்தைகள் சின்ன பிள்ளைலேருந்து அவங்களோட பயணம் செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், பேசிட்டு இருப்பாங்க, சண்டை போடுறவங்க பேசுவாங்க. என்னன்னாக்க திருமணமாகி இளம் வயதில் என்ன பண்ணிடுறாங்க, கணவனை இழந்துட்டாங்க. ஒரு அதாவது ஒரு விதவை இளம் விதவை ரொம்ப கஷ்டங்க சமூகத்தில். நல்லா தெரியும், எங்கேயும் போக முடியாது. ஒரு ரேஷன் கடைக்கு போனால் என்ன பண்ணுவோம், ரொம்ப அச்சமாக இருக்கும். பல பேர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கடைக்கு போக முடியாது, ஒரு ஆலயத்துக்கு போக முடியாது, ஒரு தனிமையாக போக முடியாது, தண்ணி எடுக்க போக முடியாது. சந்தேகங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா அந்த இளம் வயதில் சந்திக்கிறாங்க. அடுத்து பொருளாதார நெருக்கடி. அடிக்கடி எங்கள் பெரியம்மா என்ன சொல்லுவான்னா, பெரியம்மா உங்கள் கண்ணுக்கு 3 பிள்ளைங்க மட்டும்தான் தெரியும். நிறைய தடவை சொல்லி நம்மள்கிட்ட பெரிய பையன், அக்கா, அடுத்தது யாரு, சக, 3 பேர். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணு கருத்துமா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கரை செய்யணும், எந்த அவமானம் வந்துடக்கூடாது, அப்போ இல்லாத பிள்ளைங்க சொல்லிடக்கூடாது, உறவு இல்லாத பிள்ளை சொல்லிடக்கூடாது. என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணு கருத்துமா என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளை வளர்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு. ஆனால் அவங்க பட்ட கஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் நாங்கள் சின்ன பிள்ளையே நாங்கள் பார்த்துருக்கோம். எவ்வளவோ கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, உறவு நெருக்கடி, சமூகத்தில் நெருக்கடி, எல்லாருக்கும் நெருக்கடி. ஆனால் அவங்க என்ன நான் கற்றுக்கிட்டேனாக்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். 1000 பிரச்சனைகள் இருக்கும். இது நிறைய சைக்காலஜி படிச்ச கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களால செய்ய முடியல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாட்ஸ் இஸ் பிரசன்ட். 1000 பிரச்சனைகள் இருக்கும். குவிக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இந்த கவலைங்கிறத என்ன பண்ணலாம் அவங்க கடைசி ஒரு மாதம் முன்னாடி அவங்க பார்த்துட்டு கதை அடிச்சுட்டு நான் ப்ளஸ் வாங்கிட்டு போனாங்க. அப்போ கூட என் சாமி நல்லா இருக்கேன் சாமி, கவலைப்படா சாமி, எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க நமக்கு ஆடுதல் 1000 தலை மேலே இடி இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கவலைப்படாமல் அடுத்தது போயிட்டு கடைசி வரைக்கும் நிதானம், ஷார்ப் மெமரி, கண்ணாடி கிடையாது, தெளிவு. எங்கள் ஊரில் பற்றி யாராவது கேட்டோம்னு வச்சுங்க, கரெக்டாக பேர சொல்லுவாங்க. பிள்ளைகள், பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு வாட்டி சகோதரி சுந்தரி வந்திருந்தாங்க. நீங்களாம் பேசுனதெல்லாம் போதும், நான் சிஸ்டர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சிஸ்டர்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க, அது இது கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சகோதரி கண்கள் மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆயிரக்காரே இருக்குமா அப்படி கண்கள் மூடினவங்க, நான் தான் செஞ்சு ஆண்டவரே, இவ்வளவு ஆண்டு பயணத்திலே ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனை சந்தித்திருக்கின்றார்கள். கொடுமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தனிமை ஒரு கொடுமை. சில நேரங்களில் ஆண்டவரை அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய அக்கா பாத்திமாவுக்கு நாம் கொண்டாடுகின்றோம். கடைசி நாளில் ஒரு முதிய வரை அன்பாக பார்த்து கொண்டது மிக மிக ஒரு அற்புதமாக நினைக்கின்றேன். இதனால் எவ்வளவு ஆசிரியப்பானாங்க.
அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உறவுகளை ஆசீர்வதிப்பாராக. அவர் அவருடைய அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றிருக்கின்றார். இந்த நாளிலே அவர் செய்த தியாகங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பெரியவர்களை பார்த்துக் கொள்வது அவ்வளவு ஈஸி கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் சறுக்கிக் கொண்டு பார்த்துக்கொண்டு கோபம் வரும், மன வருத்தம் வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு அவர்களை கடைசி வரை, இறுதி மூச்சு வரை அன்பாக பார்த்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளைய ஆண்டவரே, ஒரே குடும்பமாக வந்து நாளைக்காக கொடுக்கக்கூடிய இந்த வரப்பிரசாதத்தை ஆசீர்வாதத்தால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஆண்டவரே, இரக்கமும் பேரன்பும் நிறைவாக இருக்க மாட்டாங்க. தந்தை மகன் பிரியாவின் பேராலே